எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் வித் லவ் சனா வினீத். இங்கே எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பயோட்டிக் ஹேர் வைட்லைசிங் சீரம் அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோங்க. ஆல்ரெடி வந்துட்டு பயோட்டிக் சீரத்தை பற்றி என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ நான் யூடியூப்ல ஃபேஸ் காட்டி பண்ணின ஃபர்ஸ்ட் வீடியோ அதுதாங்க. ஸோ அந்த வீடியோ நீங்கள் இது வரைக்கும் பார்த்துட்டு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்கள். ஸோ அதில் நான் கவர் பண்ணாத சில விஷயம், அது பற்றின ஷேர் பண்ணாத சில இன்ஃபர்மேஷன் எல்லாம் இதில் வந்துட்டு உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கேன். ஏன்னா அந்த வீடியோ பார்க்கும்போது நமக்கு காமனாக நிறைய டவுட் வரும் இல்லைங்களா, அந்த டவுட்டை எல்லாத்தையும் கிளாரிஃபை பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ நான் அந்த சீரம் தான் இப்போ இதை அப்ளை பண்ணியிருக்கேன். அதனால தான் ஹேர் வந்துட்டு கொஞ்சம் இந்த மாதிரி இருக்குது. ஸோ நம்ம அந்த சீரத்தை வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு டவுட் இருக்கும் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு. ஸோ அந்த சீரம் வந்துட்டு நம்ம ட்ரை ஹேரில் எப்படி யூஸ் பண்ணுறது, செமி ட்ரை ஹேரில் எப்படி யூஸ் பண்ணுறது, அதை பற்றினது தாங்க ஃபுல்லாக இருக்க போகுது இந்த வீடியோ. கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபஸ்ட்டு டைம் இந்த ஹேர் சீரத்தை ட்ரை பண்ணுறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. ஸோ நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த பயோட்டிக்கோட பயோ மவுண்டன் ஈபனி ஹேர் வைட்லைசிங் சீரம் இதை பற்றினது தாங்க இந்த வீடியோ ஃபுல்லாகவே இருக்க போகுது. ஸோ இந்த சீரத்தோட விலை பார்த்தீங்கன்னா 185 rupees. ஸோ இதில் வந்துட்டு எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி இதுலேயே அவங்க மென்ஷனும் பண்ணியிருப்பாங்க. அது போக நம்ம இப்போ டீட்டெயிலாக இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. இந்த பார்த்தீங்கன்னா இந்த கிளிப்பில் பார்த்தீங்கன்னா நான் வந்து குளிச்சு முடிச்சுட்டு வந்து தலை வந்துட்டு கொஞ்சம் செமி ட்ரையாக இருக்கும் இல்லைங்களா, ஈரப்பதம் இருக்கும்போது கொஞ்சம் செமி ட்ரை, நீங்கள் பார்த்தாலே தெரியும் தலை வந்துட்டு கொஞ்சம் வெட்டாக தான் இருக்குது. இந்த மாதிரி கொஞ்சம் செமி ட்ரையாக இருக்கும்போது நான் வந்துட்டு இந்த ஹேர் சீரத்தை வந்துட்டு அப்ளை பண்ணுவேங்க. ஸோ நம்ம வந்துட்டு இந்த மாதிரி செமி ட்ரையில் அப்ளை பண்ணும்போது அது வந்துட்டு நல்லா அப்சர்வ் ஆகிக்கும். நம்ம தலை காயும் போது வந்துட்டு இந்த சீரமும் சேர்ந்து நமக்கு நல்லா வந்துட்டு காஞ்சிரும், நல்லா வந்துட்டு செட் ஆகிக்கும். பட் உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப குளிர்ச்சியாக இருந்துச்சு, தலை வலிக்கும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி இருக்கும்போது அப்ளை பண்ண வேண்டாம். ஏன்னா இது அப்ளை பண்ணும்போது நமக்கு நல்லா ஒரு ஜில்லுன்னு இருக்கும், ஒரு கூலிங்கான எஃபெக்ட் வந்துட்டு நம்ம ஸ்கேல்பில் வந்துட்டு இருக்கும். அதனால நீங்க ரொம்ப தலை வலிக்கும் ஜில்லுன்னு இருந்துச்சுன்னா அப்படின்னா இதை நீங்க தலை வந்துட்டு ட்ரை ஆனதுக்கு அப்புறம் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டு நீங்க வந்துட்டு நல்லா வந்துட்டு மசாஜ் பண்ணணும். ஸோ நம்ம வந்துட்டு இதை வந்துட்டு வேணும்னா கொஞ்சம் எடுத்து நம்ம முடியிலையும் த்ரூ அவுட் நம்மளோட ஹேர்லையும் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ரை ஹேரில் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாங்க. ட்ரை ஹேரில் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம கொஞ்சம் சிக்கு எடுத்துக்கலாம். சிக்கு எடுத்துட்டு இந்த மாதிரி 2 பக்கம் பிரிச்சுட்டு நம்ம அதே மாதிரி தான் நம்ம இதை வந்துட்டு ட்ரை ஹேரில் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ ட்ரை ஹேரில் நம்ம அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் வந்துட்டு சிக்கு எடுக்காமல் அப்படியே அப்ளை பண்ணிட்டோம்னா இது எச்சா சிக்கு பண்ணுங்க. ஏன்னா இது வந்துட்டு தண்ணி மாதிரி தான் இருக்குது இந்த சீரம், அதனால ஸோ இந்த மாதிரி நம்ம அப்ளை பண்ணணும். அதில் வந்துட்டு காமிச்ச மாதிரி நம்ம வந்துட்டு இந்த மாதிரி இதை எடுத்துட்டு நமக்கு இந்த சீரம் வர்றதுக்காக ஒரு கேப் கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா, இந்த ஹோலில் வந்துட்டு நம்ம இப்படி இதை இந்த ஸ்கேல்பில் படுற மாதிரி இந்த மாதிரி பண்ணிட்டு இப்படி சர்க்குலர் மோஷன்லேயே நம்ம எண்டு வரைக்கும் பின்னாடி தலை வரைக்கும் நம்ம கொண்டு போய்க்கலாம். அதே மாதிரி இப்படி எல்லா பக்கமும் நான் வந்துட்டு ரெகுலராக அப்ளை பண்ணிட்டு இருக்கிறதுனால ஜஸ்ட் நான் வந்துட்டு என்னோட ஒரு கை வாக்கில் நான் கொண்டு போய்க்குவேன். ஏன்னா எனக்கு முதல்லேருந்தே அது பழகி போச்சு. இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி வகுடு எடுத்துக்கோங்க. வகுடு எடுத்துட்டு இங்கே ஸ்டார்ட் பண்ணி பின்னாடி வரைக்கும் கொண்டு வந்துருங்க, இங்கே ஸ்டார்ட் பண்ணி இப்படி பின்னாடி வரைக்கும் கொண்டு போயிடலாம். ஆனால் இதில் ஒன்று, இந்த மாதிரி மெத்தடில் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இது வந்துட்டு நம்ம மட்டும் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு இந்த மெத்தட் யூஸ் பண்ணலாம். ஏன்னா நம்ம ஸ்கேல்பில் வந்துட்டு இது டேரெக்டாக வந்துட்டு இந்த மாதிரி நம்ம படறோம் இல்லையா, அதனால இது வந்துட்டு ஒருத்தங்க யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம 2 பேர் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கும்போது நம்ம இந்த மெத்தட் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ நமக்கு டேண்ட்ரஃப் இருந்துச்சுன்னா அதை இன்னொருத்தவங்க யூஸ் பண்ணிக்கலாம், அவங்களுக்கும் வந்துட்டு அது ஸ்ப்ரெட் ஆயிரும், இல்லாட்டி அவங்க கிட்டேருந்து நமக்கு ஸ்ப்ரெட் ஆயிரும். அந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குது. அதனால இது வந்துட்டு நீங்கள் மட்டும் ஒருத்தவங்க மட்டும் யூஸ் பண்ணுறீங்க அந்த மாதிரினா இப்படி இந்த மெத்தட் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு இப்போ நம்ம கொண்டு வரும்போதே வந்துட்டு இங்கிருந்து இது வரைக்கும் அந்த சீரம் வந்துட்டு அப்ளை ஆயிருக்கும். அதுக்கு அடுத்தது நம்ம வந்துட்டு அதை வந்துட்டு ஃபுல்லாக இப்படி மசாஜ் பண்ணணும். இப்படி வந்துட்டு அவங்களே அந்த பின்னாடி வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க சர்க்குலர் மோஷனில் நம்ம மசாஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி இப்போ நம்ம நல்லா ஸ்கேல்ப்பை வந்துட்டு கான்சென்ட்ரேட் பண்ணி நல்லா நம்ம வந்துட்டு மசாஜ் பண்ணணும். இது நம்ம அப்ளை பண்ணும்போதே நமக்கு வந்துட்டு ஒரு கூலிங்கான எஃபெக்ட் வந்துட்டு தலைக்கு தெரியும். அப்ளை பண்ணின இடத்துக்கும் நம்ம இங்கெல்லாம் எங்காச்சும் விட்டுருந்தோம்னா அந்த இடம் வந்துட்டு அந்த அளவுக்கு சில்லு இருக்காது. ஸோ அதை வச்சும் கூட நம்ம எல்லா பக்கமே அப்ளை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கூட நமக்கு ஒரு ஃபீல் வரும். இதை வந்துட்டு முடியிலையும் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம், ஸ்கேல்பில் மட்டும்தான் அப்ளை பண்ணணும்ட்டு இல்லை. ஸோ நம்ம வந்துட்டு இப்படி எல்லா பக்கம் இது பண்ணிட்டு மெதுவாக ரொம்ப ஹார்ஷாக பண்ணாமல் மெதுவாக வந்துட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு மசாஜ் கொடுத்துக்கலாம்.
கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு இதை வந்துட்டு எந்த மாதிரி வேணாலும் நம்ம வந்துட்டு இது பண்ணிக்கலாம், பின்னிக்கலாம், இல்லாட்டி நம்மளுக்கு எந்த மாதிரி டைப்லையோ இப்படி பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரம் தான் இந்த ஈரம்லாம் இருக்கு இல்லைங்களா, அது வந்துட்டு கொஞ்ச நேரம் தான் இருக்கும். நேரம் ஆக ஆக வந்துட்டு இதுவுமே ட்ரை ஆயிரும், முடி வந்துட்டு கொஞ்சம் நல்லா மேனேஜபிளாக இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க, நம்ம இப்போ எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இப்போ வந்துட்டு நான் சில டவுட்ஸ், காமனாக நமக்கு வர டவுட்ஸ் வந்துட்டு நம்ம கமெண்டில் இருக்கிறது, அது போக காமனாக இருக்கிற டவுட்ஸை வந்துட்டு நான் உங்களுக்கு ஒன்றுன்னா வந்துட்டு சொல்கிறேன். இது வந்துட்டு நம்ம ஒரு வீடியோவில் பண்ணும்போது ரொம்பவுமே வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட்டு டைம் யூஸ் பண்ணுறவங்களுக்கு. ஸோ அதனால வந்துட்டு இப்போ நம்ம அதை ஒன்று ஒன்றா பார்க்கலாங்க. சீரம் வந்துட்டு நம்ம எப்போவுமே ஸ்கேல்பில் வந்துட்டு யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு காமனான டவுட் இருக்கும். நம்ம ஆல்ரெடி நான் பழைய வீடியோவில் சொன்ன மாதிரி இது வந்து நம்ம சீரம் வந்துட்டு இப்போ லிவான் சீரம்லாம், எக்ஸாம்பிளுக்கு லிவான் சீரம்லாம் எடுத்துட்டோம்னா நம்ம முடிக்கு மட்டும் இதை அப்ளை பண்ணுவோம். அது வந்துட்டு மெயினாக பார்த்தீங்கன்னா சிக் எடுக்கிறதுக்கு. அது போக பார்த்தீங்கன்னா நம்ம தலைக்கு குளிக்காத அன்னைக்கு வந்துட்டு அந்த லிவான் சீரம் அப்ளை பண்ணி நம்ம கோம் பண்ணும்போது அது ஒரு சில்கியான எஃபெக்ட் கொடுக்கும் நம்ம முடிக்கு. ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுற சீரம். அந்த சீரம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ஜெல் டைப்பில் இருக்கும். அந்த சீரம் வந்துட்டு நம்ம முடிக்கு மட்டும்தான் அப்ளை பண்ணுவோம், ஸ்கேல்பில் வந்துட்டு அப்ளை பண்ண மாட்டோம். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறது வந்துட்டு ஹேர் வைட்லைசிங் சீரம், பயோட்டிக்கோட ஹேர் வைட்லைசிங் சீரம். ஸோ வந்துட்டு நமக்கு வந்துட்டு இது வந்துட்டு அந்த சீரம் மாதிரி ஒரு எண்ணெய் பதத்துலேயோ இல்லை அந்த ஜெல் ஃபார்ம்லேயோ இருக்காதுங்க. இது வந்துட்டு முழுக்க முழுக்க தண்ணி மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்துட்டு நம்மளுக்கு மெயினாக வந்துட்டு ஸ்கேல்பில் வந்துட்டு கான்சன்ட்ரேட் பண்ணி அப்ளை பண்ணுறது தான் இது வந்துட்டு நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த சீரம் வந்துட்டு நமக்கு வந்துட்டு முக்கியமாக ஹேர் ஃபால் வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறதுனால நம்ம வந்துட்டு ஸ்கேல்பில் தான் வந்துட்டு அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். அதனால வந்துட்டு நம்ம சீரம்லேயே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இருக்குது. நமக்கு முடிக்கு மட்டும் யூஸ் பண்ணுறதுக்கு, ஸ்கேல்பில் யூஸ் பண்ணுறதுக்கு. இது பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கேல்பில் ஹேரோட ரூட்லேருந்து டிப் வரைக்குமே அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் நமக்கு காமனாக வர டவுட்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த ஹேர் சீரமை வந்துட்டு நம்ம அப்ளை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே வந்துட்டு நம்ம ஹேர் வாஷ் எல்லாம் எடுத்துக்கலாமா, ஆயில் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு டவுட் தான். இது வந்துட்டு நம்ம தலைக்கு குளிச்சதுக்கு அப்புறமா நான் ஃபஸ்ட்டு கிளிப்பில் காமிச்ச மாதிரி ஹேர் செமி ட்ரை இருக்கும்போது நம்ம இதை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டே வந்துட்டு நீங்கள் அடுத்தது எண்ணெய் எப்போ வைப்பீங்களோ அது வரைக்கும் இதை வந்துட்டு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு நீங்கள் இன்னைக்கு தலைக்கு குளிச்சுட்டு இதை அப்ளை பண்ணிட்டு நெக்ஸ்ட் டேவும் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுவீங்க அப்படின்னா ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். இதை அப்ளை பண்ணிட்டு கண்டிப்பாக குளிக்கணும் அந்த மாதிரி கிடையாது. நம்ம இப்போ வந்துட்டு ஒன் டே விட்டு ஒன் டே நம்ம இப்போ இன்னைக்கு தலைக்கு குளிக்கணும் அப்படின்னா நாளைக்கு எண்ணெய் வைக்காம அடுத்த நாள் எண்ணெய் வைப்போம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அடுத்த நாள் வந்துட்டு எண்ணெய் வைக்காம தலை வந்து காஞ்ச தலையாக இருக்கு இல்லைங்களா, அப்போ வந்துட்டு இதை நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். நம்மளோட ஸ்கேல்ப் வந்துட்டு எண்ணெயா ஆயில் வந்துட்டு கொஞ்சம் பிசு பிசுன்னு இருக்கும் இல்லையா, அந்த சமயத்தில் மட்டும் இதை நம்ம யூஸ் பண்ண வேண்டாம். அவங்க அந்த மாதிரி மென்ஷனும் பண்ணல. நமக்கு நம்ம ட்ரை ஸ்கேல்ப்ல தான் வந்துட்டு அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதுவும் இல்லாமல் இது வந்துட்டு ஒரு தண்ணி மாதிரி இருக்கிறதுனால நம்ம எண்ணெய் தலையில வந்துட்டு இது அப்ளை பண்ணும்போது எண்ணெய் வச்சாலே நமக்கு வந்துட்டு பிசு பிசுப்புக்கு தூசி எல்லாமே வந்துட்டு அதுல ஒட்டி இருக்கும். அப்போ நம்ம இந்த இதையும் அப்ளை பண்ணணும்னா அது அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. ஸோ அதனால நீங்க வந்துட்டு ஆயில் வைக்கிற அன்னைக்கு மட்டும் இந்த சீரம் வந்துட்டு யூஸ் பண்ணாம என்னைக்கெல்லாம் நம்மளோட தலை வந்துட்டு ஆயில் இல்லாமல் இந்த மாதிரி ட்ரையா இருக்குதோ அப்பெல்லாம் இந்த சீரம் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சீரம் வந்துட்டு டெய்லி அப்ளை பண்ணலாமா அப்படின்னா நான் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான் நம்ம வந்துட்டு டெய்லியுமே கூட அப்ளை பண்ணிக்கலாம். நான்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 days ஒன்ஸ் தான் ஆயில் வைப்பேன். ஆயில் வச்சுட்டு நெக்ஸ்ட் டே வந்துட்டு ஹேர் வாஷ் வந்து பண்ணிக்குவேன். இப்போ இன்னைக்கு நைட்டு வந்துட்டு ஆயில் அப்ளை பண்ணுறேன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு நான் ஹேர் வாஷ் எடுத்துக்குவேன். ஸோ நான் வந்துட்டு இந்த 4 daysக்கும் வந்துட்டு இந்த சீரம் வந்துட்டு யூஸ் பண்ணுவேங்க. ஸோ இதை வந்துட்டு நம்ம டெய்லியுமே வந்துட்டு அப்ளை பண்ணலாம். தலையில் வந்துட்டு எண்ணெய் இருக்கக்கூடாது, அவ்வளோதான். ஸோ இந்த சீரம் வந்துட்டு யூஸ் பண்ணுறதுனால ஏதாவது சைடு எஃபெக்ட் இருக்குமா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு நான் வந்துட்டு இதை வந்துட்டு நியர்லி ஒரு 2 years யூஸ் பண்ணிட்டு இருக்கேங்க. ஸோ வந்துட்டு சைடு எஃபெக்ட் அந்த மாதிரி வராது. ஆனால் இது ரொம்பவுமே சில்லுன்னு இருக்கிறதுனால சில பேர்த்துக்கு வந்துட்டு ரொம்ப சில்லுன்னு இருந்துச்சுன்னா தலை வலிக்கும் இல்லைங்களா, தலை வலிக்கும். அந்த மாதிரி ரொம்ப குளிர்ச்சியே நமக்கு தலையில் வந்துட்டு எண்ணெயே சில பேருக்கு வச்சோம்னாலும் நமக்கு சூடாக இருந்துச்சுன்னா கிளப்பிடுச்சுன்னா ஒரு மாதிரி தலை வலிக்கும். மேபி இந்த மாதிரி ரொம்ப குளிர்ச்சியாக இருந்துச்சு அப்படின்னா தலை வலிக்கலாம். இல்லாட்டி அந்த ஸ்மெல் உங்களுக்கு பிடிக்காட்டினா கூட சில பேருக்கு ஆயுர்வேதிக் ஸ்மெல் எல்லாம் வராது, பிடிக்காது இல்லைங்களா, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த ஸ்மெல் வேணா உங்களுக்கு தலைவலி பண்ணலாம்.
பட் அது வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும் நமக்கு யூஸ் பண்ணி அது செட் ஆச்சா என்னன்னு. பட் சைடு எஃபெக்ட் அப்படின்னு இதில் வந்துட்டு பெருசாக எதுவுமே வராதுங்க. ஏன்னா அவங்க வந்துட்டு இது ஃபுல் அண்ட் ஃபுல் 100% ஆயுர்வேதிக், அதனால நமக்கு சைடு எஃபெக்ட்டுங்கிறது அந்த அளவுக்கு இருக்காது. ஸோ இந்த சீரம் யூஸ் பண்ணுறதுனா நம்மளோட முடி வந்துட்டு சாஃப்டாக இருக்குமா இல்லை இந்த ஷைனிங் எஃபெக்ட் இருக்குமா அப்படின்னா, நம்மளுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இதை நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது சிக் எடுத்து நம்ம இந்த சீரம் அப்ளை பண்ணிட்டோம்னா ஒன்ஸ் நம்மளுக்கு ஃப்ரிஸ் ஃப்ரீயாக இருக்கும். இந்த மாதிரி ஃப்ரிஸ் ஃப்ரீயாக இருக்குங்க. மற்றபடி வந்துட்டு அந்த அதர் சீரம் நம்ம முடிக்கு மட்டும் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி சீரம் போட்டால் நமக்கு ஒரு ஷைனி எஃபெக்ட் கிடைக்கும். அந்த மாதிரி இருக்காது. பட் ஃப்ரிஸ் ஃப்ரீயாக வந்துட்டு கொஞ்சம் மேனேஜபிளாக இருக்கும் நமக்கு இந்த சீரம். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம ட்ரை ஹேரில் மட்டும்தான் யூஸ் பண்ணணுமா இல்லாட்டி செமி ட்ரையில் தான் யூஸ் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி டவுட் இருக்கும். நம்ம 2 சமயத்துலையுமே வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாங்க. ட்ரையாக இருக்கும்போது யூஸ் பண்ணிக்கலாம், செமி ட்ரைலையும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு தலைக்கு குளிச்சு முடிச்சோன்னா செமி ட்ரைலையும் அப்ளை பண்ணுவேன். நெக்ஸ்ட் வந்துட்டு அடுத்த நாள் வந்துட்டு இந்த மாதிரி காஞ்சு இருக்கும் இல்லைங்களா, அப்போவும் நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ 2 டைமுமே நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் நமக்கு நார்மலாக வர ஒரு காமனாக வர டவுட்டு அண்டு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது வந்துட்டு நான் முடிஞ்ச வரைக்கும் இதில் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இதுலேயும் நமக்கு சில டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கமெண்டில் கேளுங்க, நான் ஆன்சர் சொல்கிறேன். அண்ட் எஸ், அவ்வளோதாங்க இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலில் நீங்கள் இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் ஃபர்தராக போடுற வீடியோஸ் வந்துட்டு உங்களுக்கு வரும். அண்ட் அவ்வளோதாங்க இந்த வீடியோ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.